ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 200 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுவே இட்லி சட்டியில் ஆவிலையும் கூட வேக வச்சுக்கலாம். குக்கரில் வச்சா ஈஸியாக வேலை முடியும். அதுக்கு தான் குக்கரில் போட்டிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி நல்லா மசிச்சுட்டு அதில் 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு இதை போட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக எடுத்து நம்ம கட்லெட் ஷேஃப்க்கு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தட்டிக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம கட்லெட்டை 2 பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க, உடையாமல் அலங்காப்பில் திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.